வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். அல்லேலூயா. இது தாவீதோட சங்கீதமாக இருந்தாலும் யாரை குறித்து இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் என்றால் மேசியாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆமென் தாவீது தீர்க்க தரிசனமாய் எழுதிய சங்கீதம் என்பதை நாம் நன்கு அறிய முடியும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 110வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் முடிய வாசிப்போம் என்றால் அதில் ஆன்மீக ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆமென் 2 வகையாக வேத பண்டிதர்கள் ஆமென் கூறுகிறாங்க. அதுல ஒன்று, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? முதலாவது சிலுவை மரணம் மற்றும் பரலோகத்தின் மேன்மை. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இதில் நாம படித்து தெரிந்து கொள்ளுகிற ஆத்மீக ஆமென் ஆவிக்குரிய பாடத்தை என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம், எப்படி அவர் அடிக்கப்பட்டார், பாடுபட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானங்களை அவபெயர்களை பெற்றுக்கொண்டார். காரணம் ஆமென் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆமென், ஸ்தோத்திரம், அவர் அடிக்கப்படும்படியாக பிதாவாகிய ஆமென் தேவனுடைய சித்தமாய் இருந்தது. அதை அவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். 2வது பகுதி என்ன என்றால், உலகத்தின் தீமைகளை அடித்து அவர் ராஜாவாக நிலைத்திருந்து இறுதியிலே ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள தீமைகளை ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென் தீய சக்திகளை அழித்து ஆமென் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு வெற்றியை ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில ஆமென், ஸ்தோத்திரம், நான் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறோம். அது ஒரு நாளும் வீண் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். இதுல ஆமென், ஸ்தோத்திரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால் வாசிங்களா? கர்த்தர் சீயோனிலிருந்து ஒரு வல்லமையின் செங்கோலையும் அனுப்புவார். அப்ப செங்கோல் என்பது எதை குறிக்கிறது? செங்கோல் அதிகாரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அது செங்கோல் அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு ஆமென் எஸ்தர் புஸ்தகத்தை வாசிப்போம் என்றால், எஸ்தர் அகாசுவேருக்கு ராஜாவுக்கிட்ட போகணும் என்றால், ராஜ சமூகத்துல போகணும் என்றால் அகாசுவேர் ராஜா என்ன செய்யணும்? உத்தரவு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த உத்தரவு கிடைப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். தவம் எடுக்கணும் இல்லைங்களா? எப்போது கிடைக்கும் என்று சொல்லி அவங்க என்ன செய்யணும்? ஒரு காத்திருக்க வேண்டும். எஸ்தர் ராஜா 3 நாள் உபவாசம் பண்ணி தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக அவர் என்ன செய்யறாரு? என் ஜீவனை போனாலும் என் குடும்பத்தை ரட்சிக்கணும் என்று சொல்லி உபவாசித்து ஆயத்தமாகி இருக்கும் போது அகாசுவேர் ராஜாவுக்கு முன்பாக போகும்போது ராஜா செங்கோல் என்ன செய்கிறாரு? எஸ்தருக்கு நேராக நீட்டுகிறார். அதனுடைய ஆமென், ஸ்தோத்திரம் நோக்கம், நான் உனக்கு என்ன செய்கிறேன்? மறுபடி தர, என்ன உன்னது வேண்டுதல் என்று சொல்லி ஆமென் அந்த ராஜா என்ன செய்கிறாரு? கேட்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன இருக்கு? செங்கோல் இருக்கிறது. அவர் நித்திய ராஜா. அல்லேலூயா. அவருடைய ஆட்சியையும் அவருடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் அதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் அதிகாரம் உடையவர். அந்த அதிகாரத்தை தான் அவருடைய பிள்ளைகளை ஆகிய எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். உத்தம சாட்சிகளாய் நான் நீங்களும் நின்று ஆண்டவருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணுமா? வெளிப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். 3வது ஆமென் வேதத்துல வாசிப்போம் என்றால் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் மனம் மாறாமலும் இருப்பார். நம்ம என்ன செய்யலாம்? மனம் மாறலாம் இல்லைங்களா? சொன்ன வாக்கு என்ன செய்யலாம்? நம்மளால செய்ய முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல நான் நீங்களும்
ஆமீன் எந்தெந்த விஷயத்துக்காக செபிக்கிறோமோ உபவாசிக்கிறோமோ கர்த்தர் பரலோகத்தின் தெய்வம் அதை என்ன செய்கிறாரு, அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். அதை என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவாங்க. அவர் மனம் மாற மாட்டார். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் மறக்க மாட்டார். வேதத்துல வாசிக்கிறோம், அவர் உடன்படிக்கையை நினைக்கிற தெய்வம். ஸ்தோத்திரம். அவர் பொய்யுரையாத தெய்வமாய் இருக்கிறபடியினாலே ஆமேன் அவருடைய ஆசாரியத்துவம். ஆமேன். இங்க மெல்கிசேதேக்கு என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறார். அது என்ன மெல்கிசேதேக்? மெல்கிசேதேக்கு என்று சொல்லி ஒரு ஆமேன் ஒரு பக்தன் இருக்கிறார். அதை ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்க முடியும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் இந்த மெல்கிசேதேக். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன், ஸ்தோத்திரம். இங்க ஆசாரியத்துவம் ஊழியம் என்பது லேவியருடைய பரம்பரையில ஆமேன் கொடுக்கப்படுகிறதான் ஆசாரியர்கள். அல்லேலூயா. இப்ப ஆசாரியர்கள் பார்வோன் ஒரு ஆசாரியர் இல்லைங்களா? ஆமேன், சோத்திரம். ஆமேன். அதே போல லேவி கோத்திரத்துல அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆசாரிப்பு கூடாரத்துல நிற்கிற ஆசாரியர்களை ஆண்டவர் என்ன செஞ்சாராம், வேறு பிரித்தார். அல்லேலூயா. ஆனால் இங்கு ஆண்டவர் லேவியின் கோத்திரத்தின் முறைமையின்படி வரவில்லை. ஆமேன். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் என்ன செய்கிறாராம், ஆமேன், சோத்திர நித்திய ஆசாரியத்துவம் உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆமேன், சோத்திரம், அவர் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிறவராய் ஆமேன் அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய பின் சந்ததிக்குள்ள பாவங்கள், மூதாதியருடைய பாவங்கள், ஆமேன், ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில அவர் என்ன செஞ்சாங்களாம், ரத்தம் சிந்தி ஆமேன் அதை அழித்து விட்டார். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நானும் நீங்களும் அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆமேன். தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் தைரியத்தோடு ஆமேன் கிறிஸ்துவின் அண்டையில நம்ம என்ன செய்யணுமா, சேர வேண்டும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆமேன். அசதியா இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்துல குடும்பமாய் ஜெபம் பண்ணுவோம் என்றால், திறப்புல நிற்போம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில அது வாசிக்கிறோம். ஆமேன். 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிப்போம் என்றால் அதில் தெரிகிறது, அவர் ஜாதிகளுக்கு நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவராய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். அல்லேலூயா. ஆமேன், சோத்திரம். தலைவர்களை நொறுக்கி போட்டுகிறார். அல்லேலூயா. ஆமேன், சோத்திரம். அவர் ஆளுகை செய்கிற தெய்வம் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம ஆமேன் பார்க்க முடிகிறது. அவர்களெல்லாம் நிர்மூலமாக்கி போட்டு தானியேலின் தெய்வம் இல்லைங்களா, ஆமேன், சோத்திரம், தானியேலின் தெய்வம் சிங்கத்தின் வாயை அடைத்து இல்லைங்களா, ஆமேன், அவருக்கு ஜெயத்தை கொடுத்தது போல யோசேப்பின் தெய்வம் ஆமேன் எகிப்தில உயர்த்தினது போல நம்மையும் சபையையும் ஆண்டுடைய பிள்ளைகளையும் ஆமேன் அவர் என்ன செய்வாங்க, உயர்த்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒன்றை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் ஆமேன் ஆண்டுடைய சன்னிதானத்தில ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரை பணிந்து கொண்டு உத்தமர்களாய் வேறுபாடோடு பரிசுத்தத்தோடு திறப்புல நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம்.